வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அந்த மினிஸ்டரை கொன்னது உதய பெருமாள் தான் அப்படின்னு நம்ம இளங்கோ தரப்பில் இளங்கோ எல்லாம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம செலியன் மோனிகாவிடம் பென் டிரைவரை கைப்பற்றி நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. உதய பெருமாளுக்கும் மினிஸ்டர் கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஆதாரத்தோட நிரூபிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து மினிஸ்டரை ஏன் அவங்க பையன் கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இளங்கோ மேலே அப்படியே திருப்புறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோம்னா இளங்கோ பயப்பட ஆரம்பிச்சார். நம்ம அப்பாவை நம்ம தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு இந்த அயலியும் சிவாயும் இவ்வளோ நம்மளை போட்டு கொடுத்துறாங்களே, இப்போ என்ன பண்ணது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஜட்ஜி கேட்க நேரம் நடுங்கி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆமாம், நான் தான் வர்மா சொல்லி எங்கள் அப்பாவை போட்டு தள்ளுனேன். ஏன்னா ரகசியம் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னா அவரோட அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லை, என்னோட அரசியல் எதிர்காலமும் பாதிக்கப்படும். அதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. நம்ம உதய பெருமாள் வெளியே வராங்க. செலியன் செய்த உதவியால் தான் நம்ம உதய பெருமாள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி சந்தோஷப்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். கோர்ட்டில் கொண்டு நம்ம உதய பெருமாளை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம சிவா அந்த இன்ஸ்பெக்டர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் எதையாவது பண்ணி கோர்ட்டில் நாளைக்கு எங்கள் அப்பாவை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதனால் அவரை நான் பாதுகாக்கணும். நான் அதனால் இங்கே முழிச்சிருக்கேன் அப்படின்னு ஜெயிலில் ஒரு ஓரமாக கொசுக்கள் மத்தியில் அப்படியே கண் கலங்கியவாறு அவங்க அப்பாவுக்கு காவல் இருக்காங்க நம்ம சிவா. அதோட பார்த்தாலும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உங்கள் பையன் உங்களை காவல் காத்தாங்க, இது உங்கள் பையனா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம் நம்ம உதய பெருமாள் ஆமாம் அப்படின்னு கண் கலங்கி துடிக்கிறாங்க. அவன் எத்தனை வாட்டி பையன் நான் தான் உங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த இடத்துல ஏங்கி இருப்பான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் சிவா, நீ என் பையன் தாண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே கண் கலங்கி துடிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா கோர்ட்டில் இனி கொண்டு வந்துடலாம், நம்ம அப்பாவை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு இருக்க நேரம் இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம செலியன்கிட்ட சிவா ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த பென் டிரைவர் மோனிகாட்டா தான் இருக்குது. இந்த ரித்விகா அங்கே தான் திருடி கொண்டு கொடுத்தா. கண்டிப்பாக அந்த பென் டிரைவரை நீங்கள் மனசு வச்சா எடுக்க முடியும். அப்போ தான் மாமா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல நேரம் கவலைப்படாத சிவா, அந்த பென் டிரைவரை மோனிகாவிடம் எடுத்து தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம செலியன் பயங்கரமாக மோனிகா கேபினில் போய் தேடி ஒரு வகையில் அந்த பென் டிரைவர் மோனிகாட்ட இருந்து கைப்பற்றிட்டாங்க நம்ம செலியன். இந்த சைடு பார்த்தோன்னா கோர்ட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க நம்ம சித்தப்பாவை. ஆனால் எந்த ஆதாரமே இல்லை. எப்படி நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம், பென் டிரைவரும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்திராணி மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அண்ணி நீங்கள் கவலைப்படாதுங்க, எப்படி பார்த்தாலும் மாமாவை வெளியே கொண்டு வந்துடுவோம். ஒரு சாதாரண உனக்கு எப்படி வெளியே கொண்டு வந்துடுவோன்னு நம்பிக்கை இருக்குது, எனக்கு கூட இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேன்னா வேணா பாருங்க, நீ தப்பு செய்யலை மாமா அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நீ சொல்லுது எனக்கு நம்பிக்கையாக தான் இருக்குது, பார்க்கலாம் அயலி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம உதய பெருமாள் மொத்த குடும்பமும் கிளம்பி வருது. இன்னைக்கு எப்படியாவது கோர்ட்டில் நிருபராதி என் புருஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு செல்வநாயகியும் வராங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த கோர்ட்டில் கண்டிப்பாக உதய பெருமாள் தான் தப்பு செய்தான் அப்படின்னு ஆகிரணும் அப்படின்னு இளங்கோ அவங்க அப்பாவை போட்டு தள்ளிக்கிட்டு அவியலும் சில கணங்க நிற்கிறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம உதய பெருமாளை போலீஸ் அதிகாரிங்க பிடிச்சு கொண்டு விடுறாங்க. நம்ம உதய பெருமாள் அப்படின்னு சொன்ன உடனே கூண்டுக்குள்ளே நம்ம உதய பெருமாள் ஏறுறாங்க. அதோட இந்த பாருங்க, நீங்கள் மினிஸ்டர் செத்த கொலை நடந்த அன்னைக்கு அவர் வீட்டில் போய் சந்திச்சிங்களா? ஆமாம், நானும் மினிஸ்டரும் சந்தித்தது உண்மைதான். நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அது பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல
சொல்ல நேரம் நான் வந்து மினிஸ்டரை கொலை பண்ணலை அப்படின்னு வந்து உதய பெருமாள் ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறாங்க. நம்ம நீதிபதி சரி இவர் தரப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு இருக்க நேரம் இனி மினிஸ்டரோட பையன் இளங்கோவை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து லாயர் சொன்ன உடனே இளங்கோ வந்து வராங்க. எங்கள் அப்பாவை கொன்னது உதய பெருமாள் தான் அப்படின்னு வந்து கையை கட்டுறாங்க. ஐயோ நான் இல்லைன்னு நம்ம உதய பெருமாள் கதறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இளங்கோ எங்கள் அப்பாவை கொலை பண்ண இந்த உதய பெருமாளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து கத்துறாங்க. என்னடா பண்ண இப்போ எது பண்ணி நம்ம வந்து சித்தப்பாவை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து இருக்க நேரம் தான் இந்திராணி வந்து மண்டை பிச்சுட்டு இருக்க நேரம் நம்ம செலியன் வந்து வராங்க. இவர் எதுக்கு வந்து வராரு அப்படின்னு இருக்க நேரம் செலியன் வந்து இந்த பாருங்க இதில் எனக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அந்த பென்ட்ரைவரை கொண்டு வராங்க. அப்பாடி மோனிகாட்ட இருந்து அந்த பென்ட்ரைவரை செலியன் அன்னை கொண்டு வந்துட்டாங்க. இதில் சாட்சி இருக்கும் அப்படின்னு வந்து அதில் பார்க்கணும்னா மினிஸ்டர் வந்து சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து உதய பெருமாளுக்கு தொடர்பு இல்லை. அப்படி இருக்க நேரம் உதய பெருமாள் எந்த பர்பஸ்க்காக மினிஸ்டரை போட்டு தள்ளணும், மினிஸ்டர் இதில் வர்மாவுக்கோ வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னா வர்மாவு சம்மந்தப்பட்ட ஆள் மினிஸ்டரோட பையன், அவருக்கும் வர்மாவுக்கும் லிங்க் இருக்குது. இந்த பென் டிரைவரில் அப்படியே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது, போட்டு பாருங்க அப்படின்னு வந்து பார்க்க நேரம் எல்லாருமே அரண்டு போகிறாங்க. மினிஸ்டரின் பச்சை ரகசியம் இந்த பென் டிரைவரில் இருக்குது. அதில் வந்து வெளியாயிட்டா அவரோட அரசியல் வாழ்க்கைக்கும் அவரோட பையனோட அரசியல் வாழ்க்கைக்கும் வந்து கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால அவங்க பையனே நம்ம அப்பா இறந்து இந்த இதெல்லாம் வந்து கெட்டு போய் நம்மளோட அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறியாய் நிற்கக்கூடாது. அதோட அப்பாவை போட்டு தள்ளிட்டானா அந்த இறக்கத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மினிஸ்டருக்கு பையனே வந்து அவங்க அப்பாவை வந்து நம்ம வர்மாவின் திட்டப்படி வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. இது வந்து வர்மாவோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோர்ட் வந்து நிரூபணம் ஆயிடுது. அதோட நம்ம அயலி வராங்க. இந்த பாருங்க ஐயா மாமாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இந்த மினிஸ்டரோட பையன்தான் மினிஸ்டரை போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ளிக்கிட்டு இதெல்லாம் திசை திருப்பி மாமா மேலே போட்டுக்கிட்டு அவன் தப்பிடலாம். அவன் ஏன்னா நம்ம மினிஸ்டர் செய்த தப்பு அந்த வர்மாவோட ஸ்கூட்டு சேர்ந்து அவர் நடத்தின இது எல்லாமே வந்து வெளியே வந்துடும் பயத்தில் தான் நம்ம அப்பாவோட அரசியல் வாழ்க்கை மட்டும் இதில் பாதிக்கப்படாது, நம்மளோட அரசியல் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதுக்கு ஒரே வழி உதய பெருமாள் மேலே இந்த பழியை உறுத்தி தள்ள வேண்டியது தான் அப்படின்னு வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக நம்ம அயலி சொன்னதோட வந்து நிரூபிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உதய பெருமாள் நிருபராதி, இதில் மினிஸ்டருக்கு பையனை தான் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. மினிஸ்டருக்கு பையன் இளங்கோ அடடா நம்ம மேலேயே வந்து இந்த சிவாயும் அயலியும் உறுத்தி தள்ளிட்டாங்களே அப்படின்னு இருக்க நேரம் நம்ம உதய பெருமாள் நிருபராதி, இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளியே விட்டுறாங்க. நம்ம உதய பெருமாளை ஓடி போய் வந்து நம்ம செல்வநாயகி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்னு நம்பிக்கை இருந்து நான் கும்பிட்ட கடவுள் வந்து உங்களை கைவிடலைங்க வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம உதய பெருமாள் அப்படியே சிவாயையும் அயலியும் பார்க்குறாங்க. நான் வெளியே வரணும்னு நீங்கள் தான் துடித்த துடிப்பு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கி நன்றியோடு வந்து பார்க்குறாங்க.